வீட்டுக்குள் அந்த நாள் நிலவிய பதட்டம் வேற மாதிரி இருந்தது. எல்லாரும் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் பயமும் கலந்த உணர்ச்சி கொதித்துக் கொண்டே இருந்தது. நடந்த எல்லா அவமானங்களையும் நினைத்துக்கொண்டே சந்திரா வேகமாக சிந்தாமணியின் வீட்டுக்குப் போகிறாள். அவள் முகத்திலிருந்த கோபத்தை பார்த்தவுடனே அங்கிருந்த வேலைக்காரிகளுக்கே பயம் வந்துவிடுகிறது. சிந்தாமணி அம்மா, கொஞ்சம் பேசணும் என்று தன்னை அடக்கிக் கொண்டு ஆரம்பிக்கிறாள் சந்திரா. சிந்தாமணி சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு கிண்டலாக சிரிக்கிறாள். நீயா என்கிட்ட பணம் கேட்க வர்ற? உன் மகள் என்னை எதிர்த்து பேசுறா, என்னை தோற்கடிப்பேன்னு சவால் விடுறா, இப்போ நீயே வந்து உதவி கேட்கிற என்று கேலி செய்கிறாள். சந்திரா ஆரம்பத்தில் அமைதியாக பேச முயற்சிக்கிறாள். என் பொண்ணு கொஞ்சம் சீக்கிர கோபம், நான் அவளை கட்டுப்படுத்த நிறைய முயற்சி பண்ணேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறா என்று மெதுவாக சொல்கிறாள். ஆனாலும் அவள் கண்களிலிருந்த கோபம் குறையவே இல்லை. சிந்தாமணி அதை ரசித்துக் கொண்டே, இன்னைக்கு உன் மகளுக்கு என்ன ஆகப் போகுதுன்னு பாத்துக்கோ என்று ஆணவமாக பேசிக்கொண்டே இருந்தாள். அதற்குப் பிறகு சந்திரா மனசுக்குள் அடக்கி வைத்திருந்த வேதனையையே வெளியே கொட்ட ஆரம்பிக்கிறாள். நாங்க சாதாரண குடும்பம், பூ கட்டி வியாபாரம் பண்ணி வாழ்றோம், நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா இல்லையா என்பதுக்கே பயந்து வாழ்றோம். ஆனா என் மகளும் மருமகனும் இந்த வீட்டை காப்பாத்திக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு திரியறாங்க தெரியுமா என்று கண்ணீர் கலந்த குரலில் பேசுகிறாள். உங்களுக்கு பணம்தான் பெரியது, ஆனா எங்களுக்கு மரியாதை முக்கியம். என் மகளை தினமும் அவமானப்படுத்துறதுல உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்கும்போது அவளுடைய குரல் நடுங்குகிறது. சிந்தாமணி அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், மீனா அந்த தலைவர் பதவியிலிருந்து கீழே இறங்கணும், இல்லன்னா அவளையும் அவளோட குடும்பத்தையும் நான் சும்மா விடமாட்டேன் என்று மிரட்டுகிறாள். அந்த வார்த்தை கேட்டவுடனே சந்திராவுக்கு பொறுமை முழுக்க உடைந்து போகிறது. இதுவரைக்கும் அமைதியாயிருந்த அவள் முகம் ஒரே கணத்தில் மாறிவிடுகிறது. அவள் மெதுவாக கதவை பூட்டுகிறாள். சிந்தாமணி அதை கவனிக்காம இன்னும் பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் அடுத்த சில நொடிகளில் என்ன நடக்கப் போகுது என்று அவளுக்கே தெரியவில்லை. திடீரென்று சந்திரா பின்னாலிருந்த கயிறை எடுத்து சிந்தாமணியை நாற்காலியோடு கட்ட ஆரம்பிக்கிறாள். முதலில் சிந்தாமணிக்கு அதிர்ச்சியே ஆகிறது. ஏய், என்ன பண்றே என்று கத்துகிறாள். ஆனால் சந்திரா அந்த குரலையே கேட்காமல் வேகமாக கயிறை இறுக்கி கட்டுகிறாள். நாங்க அமைதியா இருக்கிறதால பலவீனம்னு நினைச்சிட்டியா என்று கேட்கும்போது அவளுடைய குரல் முழுக்க மாறியிருந்தது. சிந்தாமணி தப்பிக்க முயற்சி செய்கிறாள். உடனே சந்திரா அருகிலிருந்த துணியை எடுத்து அவள் வாயில் திணிக்கிறாள். அந்த வீட்டுக்குள் இருந்த காற்றே பதட்டமாய் மாறிவிடுகிறது. என் மகளை அவமானப்படுத்தின, என் சம்பந்தியம்மாவோட வீட்டை ஏலத்துக்கு விட திட்டம் போட்ட, இதுக்கெல்லாம் நீங்கதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே அருகிலிருந்த விறகு கட்டையை எடுத்து சிந்தாமணியின் காலில் அடிக்கிறாள். சிந்தாமணியின் கண்களில் கண்ணீர் வந்துவிடுகிறது. இதுவரைக்கும் எல்லாரையும் பயமுறுத்தி பழகியவள் இப்படி தன்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கிறதை நம்பவே முடியவில்லை. அந்த நேரத்தில் வெளியே இருந்த விஜயாவும் கதவு திறந்த சத்தம் கேட்டு உள்ளே வந்து பார்த்தவுடனே அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். விஜயா பார்த்த காட்சி அவளை முழுக்க கலங்க வைக்கிறது. சிந்தாமணி கட்டப்பட்டிருக்கிறாள். சந்திரா கையில் கட்டையோடு நின்றிருக்கிறாள். என்ன இது என்று வாயே திறக்க முடியாமல் நின்று விடுகிறாள். இதுவரைக்கும் அமைதியாயிருந்த சந்திரா இப்படியா மாறுவாள் என்று அவள் கனவுல கூட நினைக்கவில்லை. நீங்கதான் எங்களை மிரட்டினீங்களே, இப்போ பயமா இருக்கு என்று சந்திரா நேராக விஜயாவை பார்த்து கேட்கிறாள். விஜயாவுக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த பேப்பர் எடுத்து வா என்று சந்திரா கத்துகிறாள். உடனே விஜயா பயத்தில் அலமாரியிலிருந்த ஆவணத்தை எடுத்து கொண்டு வருகிறாள். வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்த பணம் திரும்ப கிடைச்சிச்சுன்னு எழுதி கொடுக்கணும் என்று சந்திரா சொல்கிறாள். சிந்தாமணி மறுக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் சந்திரா கட்டையை அவள் கண் முன்னாடி காட்டி, இன்னும் ஓவரா நடந்தா உன் மரியாதையே போயிடும் என்று மிரட்டுகிறாள். அந்த குரலிலிருந்த கோபத்தை பார்த்தவுடனே சிந்தாமணி பயந்து போகிறாள். விஜயா கூட என்ன பேசணும்னு தெரியாம கண்ணீர் வடிக்கிறாள். அதே நேரத்தில் சந்திராவின் மனசுக்குள் இருந்த தாய்ப்பாசமும் வெடிக்க ஆரம்பிக்கிறது. என் மகளுக்கு யாராவது துன்பம் கொடுத்தா நான் யாருன்னு பார்க்க மாட்டேன் என்று சொல்லும்போது அவளுடைய கண்களிலிருந்த கண்ணீர் கோபமாக மாறிவிடுகிறது. நாங்க ஏழைகள், ஆனா எங்களுக்கு உயிர் இருக்கே, மரியாதை இருக்கே என்று அவள் உரக்க கூறுகிறாள்.
சிந்தாமணி இதுவரைக்கும் பணத்தால எல்லாத்தையும் வாங்கலாம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அந்த நிமிஷத்தில் அவளுக்கு புரிகிறது, தாயின் கோபத்துக்கு முன்னாடி எந்த அதிகாரமும் வேலை செய்யாது என்று. விஜயா மெதுவாக கையெழுத்து போடுங்க என்று சிந்தாமணியிடம் கெஞ்சுகிறாள். சிந்தாமணி நடுங்கும் கையால் பேனாவை பிடிக்கிறாள். அவள் வாழ்க்கையில முதல் முறையாக உண்மையான பயத்தை உணர்ந்தாள். சந்திரா அவளை நேராக பார்த்து கொண்டே நின்றிருக்கிறாள். அந்த பார்வையிலேயே மிரட்டல் இருந்தது. கடைசியில் சிந்தாமணி அந்த ஆவணத்தில் கையெழுத்து போடுகிறாள். விஜயா உடனே நிம்மதி சுவாசம் விடுகிறாள். அந்த நேரத்தில்தான் மீனா அங்கே வருகிறாள். வீட்டுக்குள்ளிருந்த நிலையை பார்த்தவுடனே அவளுக்கே அதிர்ச்சியாகிறது. ஆனால் அடுத்த நொடியில் தன் அம்மா செய்ததை புரிந்தவுடன் அவள் கண்களில் பெருமை தெரிகிறது. அம்மா, எல்லாம் சரியா என்று கேட்கிறாள். சந்திரா அந்த ஆவணத்தை அவளிடம் கொடுத்து, படிச்சுப் பார், ஏதாவது தப்பா இருந்தா சொல்லு என்று சொல்கிறாள். மீனா ஆவணத்தை கவனமாக படிக்கிறாள். விஜயா அங்கேயே நடுங்கிக் கொண்டே நிற்கிறாள். எதுவும் பிரச்சனை இல்லை என்று மீனா சொன்னவுடனே சந்திரா ஆழமா மூச்சு விடுகிறாள். என் பொண்ணு இனிமே யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது என்று அவள் மெதுவாக சொல்கிறாள். அந்த வார்த்தை கேட்டவுடனே மீனாவின் கண்களும் கலங்கிவிடுகிறது. தன்னுடைய அம்மா இவ்வளவு தைரியமா நிற்பார் என்று அவளும் நினைக்கவில்லை. அதற்குப் பிறகு நடந்த விஷயம் இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. விஜயா நேராக சந்திராவிடம் வந்து அவளுடைய கைகளை பிடித்து, நீங்க தான் எங்களை காப்பாத்தினீங்க என்று அழ ஆரம்பிக்கிறாள். மீனா என் மருமக இல்லை, என் மகள் என்று சொல்கிறாள். அந்த வார்த்தை கேட்டவுடனே மீனா கண் கலங்குகிறாள். இத்தனை நாள் தன்னை வேலைக்காரி மாதிரி பார்த்தவர்கள் இப்படி பேசுவது அவளுக்கு புதுசாக இருந்தது. விஜயாவும் தன் தவறை புரிந்து கொள்கிறாள். நாங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் என்று மனம் உடைந்து சொல்கிறாள். சந்திரா அமைதியாக அதையெல்லாம் விட்டுட்டு இனிமே நல்லபடி வாழணும் என்று கூறுகிறாள். அந்த வீட்டுக்குள்ளிருந்த கோபம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கிறது. ஆனால் சிந்தாமணி மட்டும் அவமானத்தால் தலைகுனிந்து நிற்கிறாள். கடைசியில் சந்திரா சிந்தாமணியிடம் நெருங்கி, இன்னும் என் மகளை தொந்தரவு பண்ண நினைச்சா இந்த நாளை மறக்க முடியாது என்று எச்சரிக்கிறாள். அவள் கையிலிருந்த கயிறையும் கட்டையையும் பார்த்தவுடனே சிந்தாமணிக்கு மீண்டும் பயம் வருகிறது. இதுவரைக்கும் எல்லாரையும் நடுங்க வைத்தவள் இப்போதானே நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். விஜயா கூட இங்கே நடந்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று பயத்தோட பேசுகிறாள். மீனா அமைதியாக தன் அம்மாவை பார்த்து கொண்டே நிற்கிறாள். அந்த நிமிஷத்தில் அவளுக்கு தன் அம்மா சாதாரண பெண்ணா தெரியவில்லை. ஒரு குடும்பத்தை காப்பாற்ற எதையும் செய்யக்கூடிய சக்தியாகவே தெரிகிறாள். சந்திரா மீனாவை அருகில் அழைத்து, இனிமே தைரியமா வாழு, யாருக்காகவும் பயப்படாத என்று சொல்லுகிறாள். வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகும் அந்த சம்பவத்தின் அதிர்ச்சி எல்லாருடைய மனசிலும் இருந்து கொண்டே இருந்தது. விஜயா இப்போ மீனாவை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாள். இவங்க குடும்பத்தோட விளையாடக்கூடாது என்று மனசுக்குள் முடிவு செய்கிறாள். மீனாவும் தன் அம்மாவை கட்டிப்பிடித்து அழுகிறாள். எனக்காக இவ்வளவு செய்தீங்களே என்று சொல்லும்போது சந்திரா சிரித்துக்கொண்டே, பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா அம்மா என்ன வேண்டுமானாலும் செய்வா என்று சொல்கிறாள். அந்த ஒரு சம்பவம் எல்லாருடைய வாழ்க்கையையும் மாற்ற ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் பயந்து வாழ்ந்தவர்கள் தைரியமா நிற்க ஆரம்பிக்கிறார்கள். ஆணவமா நடந்தவர்கள் தங்கள் எல்லையை புரிந்து கொள்கிறார்கள். அந்த வீட்டுக்குள் அந்த நாள் எழுந்த குரல் சாதாரண சண்டை இல்ல, ஒரு தாயின் வெடித்த கோபம்.